நாங்கள் எங்கே இருக்கோன்னா திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கோம். பஞ்சவர்ண கிளி பார்த்தீங்களா கையில், இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக வந்தோம். அது கையில் ஏறி உட்காந்துருச்சு, சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கு. அது உள்ளே போகும்போதே நம்ம வேறு ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாது. இங்கே தனி கிளிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. சூரியகாந்தி விதை கொடுத்து அதை ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அண்ணா கையில் ஏறி நிற்குது. உள்ளே செட்டிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்தது, எல்லாம் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நெய்தல் நிலம், சிப்பி, ஆக்டோபஸ், இந்த சைடு போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்கள் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டும் என் பையன் 2 பேரும் அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. அது ஆல்ரெடி ஒரு பையன் கொடுத்துட்டு போன வேர்க்கடலை வாயில் வச்சுட்டு அதை கடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொடுத்த இறையை வாங்கிக்கல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது. கடிச்சிட்ருக்கு பாருங்கள். என் பையனுக்கு தூக்குறதுக்கு ஆசை, ஆனால் அது வெயிட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால சின்ன பையனுக்கு தூக்க முடியாது. இந்த குட்டி பையன் கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியோ அந்த கிளியை கையில் வாங்கிட்டான். மேலே ஏறிக்கிச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கிளியை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க பயந்துக்கிட்டு. நான் அப்புறம் எடுத்து கையில் கொடுக்கவும் அதுவும் நின்றுக்குச்சு. பார்க்குறாங்க பாருங்கள். அது ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுது, நம்ம பட்டன்ஸு, கம்மல் இதெல்லாம் பிடிச்சி கடித்து இழுக்குது. ஸோ அங்கே போகும்போதெல்லாம் அதை நம்ம அலர்ட்டாக பார்த்துக்கணும். ஒரு அண்ணா தூக்கும்போது அவங்களோட வாட்சை கடிச்சு இழுத்துட்டு இருந்துச்சு அந்த கிளி. பெரிய கிளி, சின்ன கிளிலாம் தெரியாது. இந்த மாதிரி பெரிய கிளிங்கெல்லாம் மூக்கு பெருசாக இருக்கிறதுனால கடிச்சு இழுத்துருது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு, மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. பாருங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கிளியை பொறுத்தவரையில் நம்ம அதுவாக நின்றுக்குச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வாண்டடாக அதை தூக்கணும் அப்படின்னம்னா தான் கொஞ்சம் வார்ன் பண்ணுது நம்மளை, சவுண்டு கொடுத்து. அந்த க்ரில்லு மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய பெரிய பையன் போய் இன்னொரு கிளி அவங்க கையில் வாங்கிக்கிட்டான். அந்த குட்டி பையனுக்கு அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லைங்க பாருங்கள். தடவி கொடுத்துட்டே இருக்கிறான். திரும்பி திரும்பி அவங்க கையில் கேட்குறான். அவங்க அம்மா வேணாண்டா அவன் பாவன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. என் பையன்கிட்ட எடுத்துகிட்ருக்குது. எல்லாம் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். இது எங்கன்னா திருச்சி போகிறதுக்கு முன்னாடி, டவுனுக்குள்ளே முன்னாடி அந்த இடம் இருக்குது. திருச்சி பேர்ட்ஸ் பார்க் சூப்பராக இருக்குது. க்ரில்லெல்லாம் போட்டு நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நம்ம ஆஸ்ட்ரிச்சு, அப்புறம் ஈமு, அப்புறம் முயல் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அப்புறம் அக்வாரியம் தனியாக வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு 200. அப்புறம் ஃபீட்டு செக் பண்ணுறாங்க பசங்களுக்கு. அதில் ஓரளவுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் முழு டிக்கெட் தான், இல்லைன்னா 150. இங்கே பாருங்கள், இது பாலைவனம் மாதிரி தேள், பெரிய தேள் ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பிரமிடு மாதிரி, அது ஃபுல்லாகவே கிளி போயிட்டு வர மாதிரி பொந்து குட்டி குட்டியாக அது கொகை மாதிரி போட்டிருக்காங்க. கூண்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஒரு எலும்பு கூடு, பெரிய கொம்பு வச்ச எலும்பு கூடு. அந்த பக்கம் கேக்டஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. மணல் கொட்டி அதை ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி பக்கம் லாஸ்ட்டாக நம்ம வெளியே போகிறதுக்கு இடத்துல குட்டீஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சல்.